காக்காய் உட்கார பணம்பழ விழுந்த கதையாக இருக்கிறது என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். இந்த பழமொழி எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அதனால் அந்த கணவன் ரொம்ப சிவபக்தனாக இருந்தார். எப்பொழுதும் சிவனை நினச்சிக்கிட்டே சிவனை கும்பிட்றது தான் அவருடைய வேலையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட கொள்கையும் இருந்தது. அது என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றது ஒரு நேரம் தான் சாப்பிடுவார். அந்த ஒரு நேரம் கூட சிவனடியாரை பார்த்துட்டு தான் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கிறாரு. இப்படி அதிக நாள் ஒவ்வொரு சிவனடியாரும் பார்த்துட்டு இவர் சாப்பிட்றது வழக்கம். ஆனால் அன்றும் அதே மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி எங்கேயாவது சிவனடியார் இருக்கிறாங்களா அப்படின்னு தேடிட்டு போனார். அவர் நேரம் எங்கே தேடியும் சிவனடியார்கள் இல்லை. எங்கேயெல்லாமோ அலைஞ்சி திரிஞ்சிட்டு எங்கேயும் இல்லை. இன்றைக்கி ஆண்டவன் நம்மளை பட்டினி போட்டானாட்டுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மரத்தடியில் வந்து உக்காந்து இந்த மாதிரி சிவன் என்ன இன்றைக்கி பட்டினி போட்டான், எந்த சிவனடியாரையும் பார்க்க முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தார். அந்த வழியாக வந்த ஒருத்தர் இதை கேட்டுட்டு, ஐயா, சிவனடியாரை நீங்கள் பார்க்கணும்னா கொஞ்ச தூரத்தில் 4 சிவனடியார்கள் சேர்ந்து தூர் வாரிக்கிட்டு இருக்கிறாங்க கிணத்தை, நீங்கள் அங்கே போனீங்கன்னா சிவனடியாரை பார்க்கலாம் அப்படின்னு அந்த வந்தவர் சொன்னார். இவருக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வந்தது. உடனே சிவனடியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 4 சிவனடியார்கள் கிணத்தை தூர் வாரிக்கிட்டு இருக்கும்போது இவர் போகலான்னு போய் போகிறாரு. அப்படி பக்கமாக போயிட்டுருக்கும்போது அந்த 4 பேரும் கிணத்தை தூர் வாரிக்கிட்டு இருக்கும்போது நங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னான்னு எடுத்து பார்த்தா புதையல். அதுக்குள்ளே தங்கம் வைரம்னு நிறையா இருந்தது. அதை குடத்தை மேலே தூக்கும்போது இந்த சிவபக்தன் அந்த சிவனடியாரை பார்த்த சந்தோஷத்தில், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சத்தமாக கத்துறாரு. இது பார்த்துட்டேன்னு சொன்ன உடனே இந்த 4 சிவனடியார்களும் நம்ம குடத்தில் இருக்கிற தங்கத்தை இந்த மனிதன் பார்த்துட்டாராட்டிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட வந்து எப்படியாவது அவருக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம 5 பங்காக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தேடிட்டு வராங்க. அதாவது தேடிட்டு வராங்கன்னா அவங்க ஒடியாராங்க. இவர் ஏதோ இந்த 4 பேர் நம்மளை அடிக்க வரதா நினச்சிக்கிட்டு அவர் ஓடினார். ஓடி வீட்டுக்குள்ளே பதுங்கிக்கிட்டார். அப்படி இருந்தாலும் அந்த 4 சிவனடியார்களும் அவரை விடலை. வீடு தேடி வீட்டுக்குள்ளே போய், ஐயா, பார்த்துட்டேன்னு சொன்னீங்க, இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கும் ஒரு பங்கு தரோம் அப்படின்னு குடத்தில் இருந்த அந்த தங்கத்தையும் வைரத்தையும் அவருக்கும் ஒரு பங்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க எதையும் எதிர்பார்க்காம வெளியில் போயிட்டாங்க. அதன் பிறகு தான் இந்த சிவபக்தனுக்கு 4 சிவனடியார்களும் எதுக்காக நம்மளை துரத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிறது புரிஞ்சது. அதன் பிறகு அந்த சிவபக்தன் அதிகமாக சிவனை கும்பிட ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெய்வத்தை கும்பிட்டதுனால நமக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். இதுதான் காக்கா உட்கார பணம்பழ விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழியாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.